அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ட்ரம்ப் நிர்வாகத்தின் பூர்வாங்க அமெரிக்க-ஈரான் அமைதி உடன்படிக்கையை வளைகுடா அரபு நாடுகளுக்கு விளக்கி அவர்களின் ஆதரவை பெறுவதற்காக தமது மத்திய கிழக்கு பயணத்தின் இறுதிக்கட்டமாக வியாழக்கிழமை பஹ்ரைன் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தலைமையகம் அமைந்துள்ள பஹ்ரைனின் தலைநகர் மனாமாவிற்கு புதன்கிழமை இரவு சென்றடைந்த மார்க்கோ ரூபியோ அங்கு பஹ்ரைன் அதிகாரிகளை சந்தித்ததோடு மட்டுமின்றி வளைகுடா ஒத்துழைப்பு சபையின் வெளிவிவகார அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். சவுதி அரேபியா, கட்டார், ஓமான், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய 6 சுனி முடியாட்சி நாடுகளை உள்ளடக்கியதே இந்த வளைகுடா ஒத்துழைப்பு சபையாகும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கடந்த வாரம் எட்டப்பட்ட உடன்படிக்கைக்கு பின்னர் எண்ணெய் வளம் மிக்க வளைகுடா பிராந்தியத்திற்கு அமெரிக்கா மேற்கொண்டுள்ள முதலாவது உயர்மட்ட தூதரக பயணம் இதுவாகும். ஈரானுக்கு அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குவது பிராந்தியத்தின் பாதுகாப்பு சமநிலையை குலைப்பதோடு உலகளாவிய எண்ணெய் விநியோக கட்டமைப்பிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி ஈரானை மேலும் பலப்படுத்தக்கூடும் என வளைகுடா நாடுகள் அச்சம் கொண்டுள்ளன. இந்த நிலையில் தனது ராஜதந்திர பயணம் மிகவும் சவாலானது என்பதை மார்க்கோ ரூபியோ ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளுக்கு சென்றிருந்த ரூபியோ இந்த முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் ஈரானுக்கு சாதகமாக அமையாது என அங்கிருந்த அதிகாரிகளுக்கு உறுதியளித்திருக்கிறார். மார்க்கோ ரூபியோவின் அறிக்கை இந்த ஒப்பந்தத்தின் எந்த ஒரு பகுதியிலும் இப்பிராந்தியத்தின் உள்ள எங்களது நீண்டகால கூட்டாளிகளின் பாதுகாப்பையோ ஸ்திரத்தன்மையையோ அல்லது பொருளாதார வளர்ச்சியையோ எந்த வகையிலும் பாதிக்காது. வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதே எனது இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும் என குவைத்திலும் பஹ்ரைனிலும் ஊடகவியலாளர்களிடம் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி 32 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பெருமளவிலானோர் காயமடைந்திருக்கின்றனர். வெனிசுலா தலைநகர் கராகசுக்கு அருகில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதுடன் இதன் தாக்கம் கொலம்பியாவிலும் உணரப்பட்டிருக்கிறது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின்படி மொன்ட்ரெல்பான் பகுதியில் 13.2 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் அளவில் 7.1 ரிக்டரில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருக்கிறது. நிலநடுக்கம் காரணமாக கராகஸில் உள்ள கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அங்கிருந்த மக்கள் அந்த இடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் செய்தி சேவைகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் வெனிசுலாவின் ரிக்டர் அளவில் 7.5 ரிக்டர் அளவிலான மற்றொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டுள்ளதுடன் இதனால் தலைநகரில் உள்ள சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்து கடுமையான சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 2 நிலநடுக்கங்களை தொடர்ந்தும் வெனிசுலா மற்றும் அதற்கு அருகிலுள்ள கரீபியன் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன.